நான் காதல் சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம அபி, அனு, ஆகாஷ் இவங்க 3 பேருமே வந்து கரெக்ட்டா ராகவ புதைச்ச இடத்துக்கு வந்து தேடி பார்க்குறாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, மண்ணுக்குள்ள இருக்கிற ராகவ எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அங்க இருக்கிறவங்க கிட்ட முரளி ஃபோட்டோவ தான் ஆரம்பத்துல காமிக்கிறாங்க. அங்க யாருக்குமே தெரியல, தெரியல அப்படின்னு தான் சொல்றாங்க. கொஞ்சம் தூரத்துல அந்த ரவுடிங்கலாம் குடிச்சுப்புட்டு ஏன்னா நெறைய காசு கிடைச்சது இல்லையா? அதனால குடிச்சுப்புட்டு பெனாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள நம்ம அபிக்கு தெரியும் இல்லையா? சோ அபி கண்டுபிடிச்சர்றாங்க. எங்கடா உன் வீட்டுக்காரரு எங்க அப்படி கேட்கும்போது அவங்க குடிபோதையில இருக்காங்க அவன்லாம் செத்துட்டான் அப்படின்னு மட்டையாயிடுறாங்க. அப்ப இங்கதான் எங்கேயாச்சும் பக்கத்துல தான் ராகவ் இருப்பான் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ராகவ் பதிச்ச இடத்து பக்கத்திலேயே போயிடுறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிச்சைக்கார மாதிரி இருக்கான். அவன் அந்த கையில கட்டி இருக்கிற அந்த தாயத்தை எடுத்து சுத்திக்கிட்டே இருக்கிறாப்ல. அதாவது ராகவ் கையில கட்டி இருந்த தாயத்தை எடுத்து சுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது அபி அதை கவனிச்சுட்டு இது நான் தான் ராகவுக்கு கையில கட்டி இருந்தேன். ராகவ் கையில தான் இந்த தாயத்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க இப்படி இவங்கலாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு அந்த ஃபாதர் வந்து ஜெபம் பண்ணாரு இல்லைங்களா? அந்த ஃபாதர் அப்படியே வரும்பொழுது, "என்னப்பா ஏன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு விசாரிக்கும் பொழுது, "இந்த மாதிரி இவர தேடி வந்தோம்" அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு முரளி ஃபோட்டோவ தான் காமிக்கிறாங்க. முரளி மாஸ்க் போட்டிருந்ததுனால ஆரம்பத்துல ஃபாதருக்கு தெரியல. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு இன்னொரு தடவ காமிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா இவர நான் அப்பதான் பார்த்தேன்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னா, இன்னொருத்தர பார்த்தியான்னு அப்பதான் ராகவ் ஃபோட்டோவ காமிக்கிறாங்க. "இவர இப்பதாம்மா புதைச்சேன். இவரு தான்ப்பா கொண்டு வந்தாரு அனாதை பணம்னு" அப்படின்னு ஃபாதர் சொன்ன உடனே, அ அப்ப அவரு இப்ப உயிரோட தான் இருப்பாரு. நோண்டி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நோண்டுற ஆளுங்கள வர வச்சு, எப்படியோ அந்த சவ பெட்டிய தூக்கி எப்படியோ ராகவ முத்தம் குடுத்து, அதாவது நம்ம அபி வந்து பார்த்தீங்கன்னா, முதலுதவி குடுத்து ராகவுக்கு மூச்சு வர வச்சர்றாங்க. இந்த பக்கம் நம்ம முரளி எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு போயிட்டு அப்படியே சகஜமா இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் நம்ம சுந்தரிக்கு கூட தெரியாதாட்டுக்கு, சுந்தரிக்கே சொல்லாம முரளி இப்படி ஒரு வேலைய பார்த்து வச்சிருக்கிறாப்ல. அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, முரளியோட குணம் என்ன அப்படிங்கிறது நம்ம அஞ்சலி அக்காவுக்கும் தெரிய மாட்டேங்குது முன்கூட்டியே. அவங்களோட ரியாக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, வேற மாதிரி தான் இருக்குது. சீரியல் அடுத்த வாரத்தோட முடிய போகுதுங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.